திருக்குறள் சிந்தனை. தலைவியின் குறிப்பறிந்து சென்று கலந்து நுகர்ந்த தலைமகன் அச்சேர்க்கை இன்பத்தை வியந்து மகிழ்ந்து புகழ்ந்து கூறுகின்றார். அவளது பேரழிலை கண்களால் கண்டும் செவியால் குயிலன்ன மொழியாளின் இனிய மொழிகளைக் கேட்டும் இதழ் ஊறலை உண்டும் முகம் முதலியவற்றில் முத்தாடி நறுமணத்தை மோந்தும் உடல் முழுவதும் அழுந்த தழுவியும் அவளோடு சேர்ந்து பேரின்ப நிலையை உணர்ந்தான். ஆதலால் அதனை எண்ணி எண்ணி மகிழ்ந்து மகிழ்ந்து தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். வேறு வேறு பொருள்களால் வேறு வேறு காலங்களில் நுகர்ந்து அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் தான் சேர்ந்த மங்கையிடத்தே ஒன்றாக ஒரே நேரத்தில் நிறைந்து இனிதாக அமைந்திருந்ததை ஒருதலையாக அவன் உணர்ந்தான். ஆதலால் தன்னை மறந்து இவ்வாறு மகிழ்ந்து சொல்லிக் கொள்கிறான் என்று தெய்வப்புலவர் உணர்ச்சி மகிழ்தல் அதிகாரத்தில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள என்றார். நாளையும் சிந்தி.